ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எந்த யூனிட்டோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, அண்ட் பிஃபோர் தட் இந்த செஷனோட எண்ட்ல யூ ஹேவிங் அ சர்ப்ரைசிங் எலிமெண்ட் ஒன்று இருக்கு சரிங்களா. அந்த சர்ப்ரைசிங் எலிமெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ல என்ன நடக்கும், என்ன படிக்க போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த கிளாஸ் நீங்க ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ணணும். அண்ட் யூ ஹாவ் டு டேக் நோட்ஸ், ஹிண்ட்ஸ், எப்படி உங்களுக்கு அதை யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அந்த வகையில யூ ஹாவ் டு டேக் தட் இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸை யூ ஹாவ் டு நோட் இட் டவுன் சரிங்களா. வித்தவுட் ஃபெயில் யூ ஹாவ் டு டூ தட் ரைட். ஓகே, இன்னைக்கு நம்ம எந்த யூனிட்டோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் நம்பர் 2 சரிங்களா. யூனிட் நம்பர் 2. ஸோ இந்த யூனிட் வந்து எதை பத்தி பேசிக்கா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம 6th கிளாஸ்லயே சிலபஸ் டிஸ்கஷன் அண்ட் உங்களுக்கு ஒரு ஒரு சாம்பிள் வீடியோ டீச்சிங் எல்லாமே வந்து 6th கிளாஸோட யூடியூப் சேனல்லையே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நீங்க இந்த கிளாஸ் முடிஞ்சுட்டு அந்த டிஸ்கஷன்ஸ் அந்த ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்க்கணும்னாலும் யூ கேன் சி ரைட். ஸோ அந்த சிலபஸ் டிஸ்கஷன்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ அப்போ யூனிட் 2ல நமக்கு என்ன இருக்குன்னு இப்போ நமக்கு தெளிவா தெரியும். செல்ஸ் பத்தி இருக்கு, செல்குள்ள இருக்க ஆர்கனல்ஸ் பத்தி இருக்கு, செல் சைக்கிள், செல் டிவிஷன் பத்தி இருக்கு, அண்ட் செல் growth பத்தி இருக்கு, என்ன என்சைம்ஸ் யூஸ் ஆகும், செல் சைக்கிள்ல என்னெல்லாம் ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செல்லை பத்தி மட்டும்தான் இந்த யூனிட் 2 டிஸ்கஸ் பண்ணுது சரிங்களா. ப்ரோகரியாட்டிக் செல்னா என்ன, யூகரியாட்டிக்னா என்ன, டிஃபரன்ஸ் என்ன, ஸோ அதுதான் மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க சரிங்களா. ஸோ வி கேன் சி தட் ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் ரைட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வித்தவுட் டிலே நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள டைரக்டா போகலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா யூ கேன் நீங்க மைக் ஆன் பண்ணி நீங்க சொல்லலாம் சரிங்களா. யூ கேன் கெஸ் சரிங்களா. இது தப்பா இருக்குமோ அப்படின்னு நீங்க வந்து லைக் யூ டோன்ட் ஸ்டெப் யுவர் செல்ஃப் அசைட் சரிங்களா. யூ கேன் ஜஸ்ட் ட்ரை, கிவ் அ ட்ரை ரைட். So first question is about which one of the following is not a part of cell theory சரிங்களா. இந்த கொடுத்திருக்க கீழே இருக்க 4 சென்டென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல எந்த சென்டென்ஸ் லைக் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து செல் தியரியில இடம் பெறவில்லை சரிங்களா. இதுக்கு முதல்ல செல் தியரினா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். யாராவது கேன் கிவ் அ ட்ரை? மேம் ஆல் ஆர்கனிசமும் வந்து செல்களால் ஆனவைங்க மேம். ஓகே, எந்த ஆப்ஷன் வந்து நீங்க சூஸ் பண்றீங்க? யூ கேன் சே தட். இந்த ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் செல் தியரியில இடம் பெறவில்லை? நாட் அ பார்ட் ஆஃப் செல் தியரி. செல் தியரியில என்ன இருக்கு அப்படின்றத நம்ம கூட படிச்சிருப்போம் சரிங்களா. நம்ம கண்டென்ட் படிச்சவங்க. யா, someone is responding. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு செல் தியரினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. செல் தியரினா என்ன, அதுல என்ன பிரின்சிபல்ஸ் இருக்கு, ஸோ அதை பத்தி தெரிஞ்சாதான் நம்ம இந்த கொஸ்டினுக்கே ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா இந்த கொஸ்டின் எப்படி இருக்கு, நாட் அ பார்ட் ஆஃப் செல் தியரி அப்படின்னு இருக்கு சரிங்களா. நாட் அ பார்ட் ஆஃப் செல் தியரினா எது செல் தியரியில இடம் பெறவில்லை. செல் தியரி அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் யார் ப்ரொபோஸ் பண்ணாங்க அப்படின்னா தியோடர் ஸ்கீவன் அண்ட் மத்தியாஸ் ஸ்டீடன் சரிங்களா. இவங்க தான் வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க இந்த செல் தியரி அப்படின்ற ஒரு தியரியே. ஸோ எந்த வருஷம்னா 1830s வந்து அவங்க ப்ரொபோஸ் பண்ணாங்க சரிங்களா. ஸோ இவங்க 2 பேரும் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த செல் தியரியில மொத்தம் 3 பிரின்சிபல்ஸ் இருக்கு சரிங்களா. செல் தியரிக்கு செல்ஸ் ஆர் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் சரிங்களா. ஃபர்ஸ்ட் தியரி. செகண்ட் தியரி வந்து ஆல் லிவிங் திங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். எல்லா லிவிங் திங்ஸும் செல்ஸால தான் உருவாகப்பட்டது சரிங்களா. தேர்ட் பிரின்சிபல் வந்து ஆல் செல்ஸ் கம் ஃப்ரம் அதர் செல்ஸ், அதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் சரிங்களா. எல்லா செல்ஸும் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்ல தான் இருந்துதான் வந்துச்சு. ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்னா என்ன, அந்த செல்லுக்கு முன்னாடி சரிங்களா ஒரு எப்படி சொல்றது, ஒரு தாய் செல் அப்படின்னு கூட நினைச்சுக்கலாம் சரிங்களா. ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல் வருது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு செல்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றோம். அந்த ஒரு செல்லை தான் நம்ம ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. இப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கலாங்களா. இப்போ நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். எஸ், செல் தியரியில அது இடம் பெற்றிருக்கு. இப்பதான் நம்ம பார்த்தோம். செல்ஸ் ஆர் த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் பார்த்துட்டோம். அதையும் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு பார்த்துட்டோம். அதுவே வந்து இந்த ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்றதையும் மீன் பண்ணுது.
தேர்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? செல் இஸ் அ மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். In a multicellular organism arise from pre-existing cells. Of course இதையும் நம்ம பார்த்துட்டோம். அப்ப இது மூணுமே வந்து செல் தியரியில இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு இங்க நம்ம சூஸ் பண்ண வேண்டியது. என்ன எதுக்கு சூஸ் பண்றோம்? ஏன்னா இந்த செல்ஸ் நம்ம மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் ஆர் டிரைவ்ட் ஃப்ரம் நான் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் செல்ஸ் அப்படின்னா செல் அல்லாதவையிலிருந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்தோட செல்ஸ் வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க இருந்து அவங்க டிரைவ் ஆயிருக்காங்க. அது தப்பு, முற்றிலும் தவறு. இங்க அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? நாட் அ பார்ட் ஆஃப் செல் தியரி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப இது செல் தியரியில இடம்பெறவில்லை. செல் தியரியில என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்ல இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர நான் செல்ஸ்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்லல. So option D is the correct option, right? Question number 2. Prokaryotes may be characterized by. இது என்ன ரொம்ப சிம்பிளா இருக்கு இந்த கொஸ்டின் அப்படின்னு சொல்ற. ப்ரோகேரியாட்ஸ்னா என்னன்னு தெரியும், யூகேரியாட்டிக்ஸ்னா என்னன்னு தெரியும். ப்ரோகேரியாட்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சிருந்தாங்கன்னா இந்த கொஸ்டினை நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ப்ரோகேரியாட்ஸ்னா என்ன? ப்ரோகேரியாட்ஸ் வந்து சிம்பிள் ஆர்கானிசத்துக்கு இருக்கும், செல் வால் இருக்கும், அவங்ககிட்ட வந்து நிறைய மெம்பரைன் பவுண்ட் ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்காது. சைட்டோபிளாசம் இருக்கும், பிளாஸ்மா மெம்பரைன் இருக்கும், ரைபோசோம் இருக்கும். ஸோ ப்ரோகேரியாட்ஸோட பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? ஸோ அவங்ககிட்ட நியூக்ளியஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா நியூக்ளியஸ் நியூக்ளியாய்டா, ஆப்சன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, ஆமா அங்க டிஎன்ஏ வந்து இருக்காது. ஆப்சன்ஸ் ஆஃப் மெம்பரைன் சரௌண்டிங் ஆர்கனல்ஸ், பிரசன்ஸ் ஆஃப் மெம்பரைன் அரௌண்ட் ஆர்என்ஏ. ஸோ இதுல வந்து அவங்ககிட்ட நியூக்ளியஸ் இருக்கும், டிஎன்ஏ இருக்காது, அண்ட் there is RNA. சரிங்களா? presence of membrane around RNA சுற்றி மெம்பரைன்ஸ் இருக்கும். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் சில என்ன இருக்கு? absence of membrane surrounding organelles அப்படின்னு சொல்லிருக்கு. ஸோ இந்த மெம்பரைன் சரௌண்டிங்னா ஒன்றும் இல்லை, மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ், அதை தான் சரௌண்டிங் சொல்லிட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் நம்ம வச்சுக்கணும். என்ன நம்ம மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் என்ன படிச்சோம், இங்க என்ன புதுசா மெம்பரைன் சரௌண்டிங் ஆர்கனல்ஸ் அப்படின்னு, பவுண்ட் சரௌண்டிங் இதெல்லாமே ஒரே மீனிங் தான். ஸோ எப்பவுமே வந்து ப்ரோகேரியாட்ஸ்ல வந்து மெம்பரைன் சரௌண்டிங் ஆர்கனல்ஸ் வந்து, சோ ஆப்ஷன் சி தான் இங்க நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன். ஏன் நம்ம ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிருக்கோம்? ஏன்னா ப்ரோகேரியாட்ஸ்ல நியூக்ளியஸ் இருக்கு, ப்ரோகேரியாட்ஸ்ல டிஎன்ஏ இல்ல, ப்ரோகேரியாட்ஸ்ல வந்து ஆர்என்ஏ சுத்தி மெம்பரைன்ஸ் இருக்கு, அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரோகேரியாட்ஸ்ல வந்து மெம்பரைன் சரௌண்டிங் ஆர்கனல்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆகிருக்கு. சரிங்களா? So we have to choose option C. Prokaryotes may be characterized by absence of membrane surrounding. membrane surrounding organelles அப்படின்னா என்னது? மெம்பரைன் சரௌண்டிங் ஆர்கனல்ஸ்னா மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி அப்பேரட்டஸ், குளோரோபிளாஸ்ட், வாக்யூல்ஸ், இவங்களாம் தான் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ், அதாவது மெம்பரைன் சரௌண்டிங் ஆர்கனல்ஸ். இவங்கெல்லாம் வந்து யூகேரியாட்ஸ்ல தான் இருக்காங்க, ப்ரோகேரியாட்ஸ்ல இல்ல. அப்ப ப்ரோகேரியாட்ஸ்ல என்னதான் இருக்கு? செல் வால், சைட்டோபிளாசம், பிளாஸ்மா மெம்பரைன், ரைபோசோம், இவங்க மட்டும் தான் இருக்காங்க. சரிங்களா? சோ ப்ரோகேரியாட்ஸ் may be characterized by absence. அவங்ககிட்ட வந்து மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் கிடையவே கிடையாது. சரிங்களா? ஓகே. Question number 3. Plant cell walls contain. Plant cell wallல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இப்ப பிளான்ட் செல் வால்ல என்ன இருக்குன்னு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல வந்துருச்சு. அப்போ அடுத்து நம்ம என்ன படிக்கணும்? அனிமல் செல் வால்ல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ இது நீங்க நான் சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த செஷன் முடியவும் நீங்க போய் என்ன பண்ணணும்? அனிமல் செல் வால்ல என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சரி, நம்ம கொஸ்டினுக்கு வரலாம். பிளான்ட் செல் வால்ல என்ன இருக்கு? வாட் கண்டென்ட்? பிளான்ட் செல் வால்ல என்ன? ஃபர்ஸ்ட் பிளான்ட் செல் வால் வந்து என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த 4 ஆப்ஷனை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும். கிளைகாஸ் அமினோ கிளைகான்னா என்ன, பெக்டின்னா என்ன, புரோட்டியோ கிளைகான்னா என்ன, பெப்டிடோ கிளைகன்னா என்ன, இந்த 4 விஷயம் தெரிஞ்சிருந்தா தான் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, கேன் எனிவன் கிவ் அ ட்ரை? பிளான்ட் செல் வால்ல என்ன இருக்கு? கேன் எனிவன் கிவ் அ ட்ரை? ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆப்ஷன் ஏ பாருங்க, கிளைகாஸ் அமினோ கிளைகன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அப்படின்னா என்னன்னா இட்ஸ் நத்திங் பட் அது வந்து செல் சர்ஃபேஸ்ல நிறைய இருக்கும். சரிங்களா? இது வந்து இட்ஸ் அ பாலிசாக்கரைட். சரிங்களா? இது வந்து ஒரு சார்ஜ்டு பாலிசாக்கரைட் தட் பிரசன்ட் இன் ஆல் மெமாலியன் டிஷ்யூஸ். சோ ஆப்ஷன் ஏவை இப்பவே தூக்கியிருக்கேன், அது மெமாலியன் டிஷ்யூஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஓகே, சரி, ஆப்ஷன் பிக்கு வி கேன் கம் லேட். ஆப்ஷன் சி பாருங்க, புரோட்டியோ கிளைகன்.
ஓகே, புரோட்டியோகிளைக்கனுமே வந்து இட்ஸ் a லார்ஜ் மாலிகுல், பெரிய மாலிகுல். இட் மேட் அப் ஆஃப் புரோட்டீன். சரிங்களா, புரோட்டீன்ஸால உருவாகப்பட்டது. கிளைகோஸ் அமினோகிளைகான் வந்து பாலிசாக்ரிட்ஸால, புரோட்டியோகிளைகான் வந்து புரோட்டீன்ஸால. சரிங்களா, சோ இவங்க வந்து ஒரு கனெக்டிவ் டிஷ்யூஸ் மாதிரி. சரிங்களா, அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, பெப்டிடோகிளைகன். பெப்டிடோகிளைகன் அப்படின்றது வந்து they are a polymers made up of sugars, amino acid that form the cell wall of most bacteria. ஸோ இப்போ இது பெப்டிடோகிளைகானும் பாக்டீரியால இருக்குன்னு பார்த்துட்டோம். அப்ப ஏவியும் டிவியும் இப்பே தூக்கிடலாம். புரோட்டியோகிளைகன் வந்து இட்ஸ் அ பெரிய இட்ஸ் அ லார்ஜ் மாலிகுல் மேட் அப் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு பார்த்துருக்கோம். என்ன புரோட்டீன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பார்த்தோம் இல்லைங்களா, கிளைகோஸ் அமினோகிளைகான். ஸோ அதோட இட் இஸ் ரிலேட்டட் இந்த புரோட்டியோகிளைகன் அப்படின்றது. ஸோ இப்போ ஆப்ஷன் சியும் இல்லை, ஏன்னா புரோட்டியோகிளைகனும் மெமாலியன் டிஷ்யூஸ்ல நீங்க பார்க்கலாம். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி. பெக்டின் அப்படின்றது வந்து, பெக்டின் அப்படின்னா என்ன? இட் இஸ் ஆல்சோ எ புரோட்டீன். சரிங்களா, ஸோ பெக்டின் பிளான்ட் செல் வால்ஸ்ல இந்த 4 ஆப்ஷன்ல பார்க்கும்போது பெக்டின் தான் பிரசன்ட் ஆகிருக்கு. ஸோ பெக்டின் மட்டும் தான் பிரசன்ட் ஆகிருக்கா அப்படின்னா கிடையாது. பெக்டினை தவிர வேற என்னெல்லாம் பிரசன்ட் ஆகிருக்கும் அப்படின்னா செல்லுலோஸ், ஹெமி செல்லுலோஸ், லிக்னின். சரிங்களா, இந்த 4 விஷயமே பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பிளான்ட் செல் வால் கண்டெயின் பெக்டின் வந்துருச்சு. அடுத்த இயர் கொஸ்டின்ல இப்படி கூட வரலாம், பிளான்ட் செல் வால்ஸ் கண்டெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல உங்களுக்கு செல்லுலோஸ்னு இருக்கும், பெக்டின் இருக்க வேண்டிய இடத்துல. அப்போ கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, நம்ம பெக்டின் மட்டும் தானே படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. பெக்டினை தவிர பிளான்ட் செல் வால்ல வேற என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா செல்லுலோஸ், ஹெமி செல்லுலோஸ், லிக்னின். சரிங்களா, ஒரு 4 விஷயங்கள் சேர்ந்ததுதான் பிளான்ட் செல் வால். நம்பர் 1 பெக்டின், நம்பர் 2 செல்லுலோஸ், நம்பர் 3 ஹெமிசெல்லுலோஸ் அண்ட் நம்பர் 4 லிக்னின். இந்த 4 பேரால உருவானதுதான் பிளான்ட்ஸினுடைய செல் வால். ஓகே ஓகே, நம்பர் 4, which of the following is a cell adhesion molecule? So இந்த क्वेश्चन கான்செப்ட் தெரியணும்னா of course first cell adhesion molecule னா என்னன்னு தெரியும். Can anyone give a try for this question? Okay, no problem. Cell adhesion molecular வந்து ஷார்ட்டா வந்து CAMS அப்படின்னு சொல்லுவோம். CAMS, CAMS அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ CAMS அதாவது செல் அடஹெஷன் மாலிகுல் அப்படின்னா என்னன்னா இட்ஸ் நத்திங் பட் தே ஆர் புரோட்டீன்ஸ் தட் ஹெல்ப் செல் டு ஸ்டிக் டுகெதர். சரிங்களா, ஒன்னோட ஒன்னு ஒட்டுறதுக்காக. சரிங்களா, இது ஒரு புரோட்டீன் மாதிரியான விஷயம். தே ஹெல்ப் த செல்ஸ் டு ஸ்டிக் டுகெதர் டு ஈச் அதர் டு த எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் வந்து செல் சர்ஃபேஸ்ல இருக்க எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸோட. சரிங்களா, செல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்னு ஸ்டிக் ஆகிறதுக்காக இருக்கிற விஷயம் தான் இந்த செல் அடஹெஷன் மாலிகுல். இது வந்து புரோட்டீன். சரிங்களா, இந்த செல் அடஹெஷன் மாலிகுல்ன்றதுனா புரோட்டீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த செல் அடஹெஷன் மாலிகுலோட ரோல் என்ன, இதோட வேலை என்ன? ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் எதுக்கு ஒரு செல்லு இன்னொரு செல்லோட வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் செல் சர்ஃபேஸ்ல வந்து ஒட்டிட்டு இருக்கணும், ஸ்டிக் டு ஈச் அதரா ஸ்டிக் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா ஒரு செல் இன்னொரு செல்லுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். நம்ம எப்படி ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமன்ட்ட வந்து கம்யூனிகேட் பண்றோம், அப்போ உள்ள இருக்க செல்ஸ் வந்து ஒன்னோட ஒண்ணு கம்யூனிகேட் பண்ணணும்ல. அப்ப அவங்க 2 பேர் என்ன ஆகணும், ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கணும். அப்படி சேர்ந்து இருக்கிறதுக்கு தான் இந்த செல் அடஹெஷன் மாலிகுல். சரிங்களா, ஓகே. சோ இங்க இருக்க ஆப்ஷன்ல வந்து யூ கேன் சி which of the following is a cell adhesion molecule னா இன்ட்ரினா, லைசினா, மயோசினா, கெராட்டினா. இது 4மே வந்து புரோட்டீன் தான். ஏன்னா நமக்கு தெரியும் இன்ட்ரின், லைசின், மயோசின், கெராட்டின் எல்லாமே புரோட்டீன். கெராட்டின் வந்து நீங்க லைக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அது வந்து ஒரு ஃபைப்ரஸ் புரோட்டீன். நம்ம ஹேரோட ஸ்ட்ரக்சர் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கும் அதோட கான்ஸ்டிடியூஷனுக்காக தான் கெராட்டின் இருக்கு. சோ அதை இப்ப எலிமினேட் பண்ணலாம். மயோசின் வந்து எதுக்காக இருக்குன்னா செல்லுடைய மூவ்மெண்ட்டுக்காகவும் மசிலோட மசில் கான்ட்ராக்ஷனுக்காகவும் ஒரு செல்லும் ஒரு செல்ஸ் வந்து மூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் மூவ் ஃபார் மயோசின், எம் ஃபார் எம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, சோ அதுக்கு தான் மயோசின். நெக்ஸ்ட் லைசின், ஆப்ஷன் பி ல இருக்கு பாருங்க. லைசின் எதுக்காக இருக்கு அப்படின்னா இட்ஸ் a building block of making protein in the body. லைசின் நிறைய இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்க சொல்லுவாங்க. சரிங்களா, இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். சோ இது எல்லாத்துக்கும் பார்த்துட்டோம். இன்ட்ரின் அப்படின்ற புரோட்டீன் வந்து நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா இதுதான் செல் சர்ஃபேஸ் புரோட்டீன்.
that helps cells to attach to each other and to the extra cell. Cell surface protein அப்படின்ற வார்த்தையை நீங்க கேட்டாலே நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இட்ஸ் அ செல் சர்ஃபேஸ் ப்ரோட்டீனா அப்ப சர்ஃபேஸ்ல இருக்கு. நம்ம இப்பதான் பார்த்தோம் சர்ஃபேஸ் எக்ஸ்ட்ரா செல்லர் அந்த சர்ஃபேஸ்ல தான் ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் உன்னோட ஒன்னு ஸ்டிக் ஆகும். அப்ப சர்ஃபேஸ்ல இருக்க ப்ரோட்டீன் இன்ட்ரின். சோ we can connect. அப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போ இன்ட்ரின் is the protein that present on the cell surface that helps the cell to communicate each other and stick together. சரிங்களா? So intrin is the correct option. Okay. Fifth question. Which one of the following is found only in plants? இந்த கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் சரிங்களா எந்த விஷயம் பிளான்ட்ஸ்ல மட்டும் இருக்கு சரிங்களா? ஒன்லி இன் பிளான்ட்ஸ். அப்போ அனிமல்ஸ்ல இல்லாதது அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா? பிளான்ட்ஸ்ல மட்டும் என்ன இருக்கு? அதுக்கு முதல்ல டைட் ஜங்ஷன், கேப் ஜங்ஷன், டெஸ்மோசோம்ஸ், பிளாஸ்மோடெஸ்மேட்டா இதெல்லாம் என்னன்னு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு சரிங்களா? டைட் ஜங்ஷன் அப்படின்னா ஒண்ணு இல்ல, it's nothing but they are a multi-protein junctional complex சரிங்களா? Between epithelial cells, sealing and preventing leakage of solutes சரிங்களா? ஒரு செல்ல வந்து செல்ல இருந்து லீக்கேஜ் இல்லைன்னா வந்து லீக்கேஜோ எந்த ஒரு லைக் சொல்யூட்ஸோ அதுல இருக்க வாட்டர் மாலிகூல்ஸோ வந்து லீக் ஆகாம இருக்கிறதுக்காக நடக்கக்கூடிய விஷயம் தான் இந்த டைட் ஜங்ஷன் சரிங்களா? இப்ப கேப் ஜங்ஷன்னா என்னன்னு பார்க்க. கேப் ஜங்ஷனுமே ஒரு புரோட்டீன் பேஸ்ட் சேனல் தான் சரிங்களா? சோ அது என்ன பண்ணும் அப்படின்னா allow the cell to exchange the small molecules ions metabolites சரிங்களா? ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் தண்ட இருக்க ஸ்மால் மாலிகூல்ஸையும் தன்னுடைய அயான்ஸையும் மெட்டபோலைட்ஸையும் இன்னொன்னு மாத்திக்கிறதுக்காக சரிங்களா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக நடக்கிற விஷயம் தான் இந்த கேப் ஜங்ஷன் இருக்கிற விஷயம். டெஸ்மோசோம்ஸ் அப்படின்றது வந்து அதுவும் ஒரு புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் தான் சரிங்களா? இட் கனெக்ட்ஸ் த செல் சரிங்களா? ஒரு செல்லையும் இன்னொரு செல்லையும் கனெக்ட் பண்ணும் சரிங்களா? அண்ட் ஹெல்ப் மெயின்டைன் த டிஷ்யூ இன்டகிரேஷன் சரிங்களா? ஒரு செல்லையும் இன்னொரு செல்லையும் கனெக்ட் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் பிளாஸ்மோடெஸ்மேட்டா. இது ஒண்ணும் இல்ல, இதுவுமே வந்து இட்ஸ் ஒரு மைக்ரோஸ்கோபிக் சேனல் தான் தட் அலோ கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் பிட்வீன் பிளான்ட் செல்ஸ். பிளான்ட் செல்ஸ்ல மட்டும் கம்யூனிகேஷனுக்காகவும் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் அயான்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், அயான்ஸ், மாலிகூல்ஸ், மெட்டபோலைட்ஸ் இதெல்லாம் பிளான்ட் செல்ஸ்ல மட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக இருக்க ஒரு சேனல் தான் இந்த பிளாஸ்மோடெஸ்மேட்டா சரிங்களா? சோ இது வந்து இதெல்லாம் வந்து ஜென்ரலா போத் எல்லாத்துலயுமே இருக்கும் சரிங்களா? எல்லா செல்ஸ்லயுமே யூ கேன் சி தீஸ் அபோ ABC இந்த மூணு ஆப்ஷனும் எல்லா செல்ஸ்லயும் இருக்கும். ஆனா இந்த பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படின்ற சேனல் யூ கேன் ஒன்லி சி இன் பிளான்ட்ஸ். இது என்னது? பிளாஸ்மோடெஸ்மேட்டானா என்னது? இட்ஸ் a communication. They allow communication and transport between plant cells சரிங்களா? So which one of the following is found only in the plants? இதுல எந்த ஜங்ஷன் இல்லனா எந்த கம்யூனிகேஷன் நீங்க பிளான்ட்ஸ்ல மட்டுமே பார்க்கலாம்? பிளாஸ்மோடெஸ்மேட்டா. Okay. Next question. Question number 6. Plant vacuoles அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. Plant vacuoles have acidic pH. Plant vacuoles maintain turgor pressure. Plant vacuoles perform autophagy and solute accumulation. Plant vacuoles perform heterophagy. சரிங்களா? சோ இந்த 4 விஷயமே வந்து பிளான்ட் வேக்யூல்ஸ்ல இருக்கா, பிளான்ட் வேக்யூல்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் we can further proceed to answer, right? So anyone can give a try. யாருக்காவது just guess பண்ணுங்க சரிங்களா? it should be interactive சரிங்களா? interactive class-ஆ இருக்கும். you just guess. so plant vacuoles have acidic pH சரிங்களா? அதுக்கு முதல்ல நம்ம plant vacuoles-ஓட pH தெரியணும் சரிங்களா? pH தெரிஞ்சா மட்டும்தான், பிளான்ட் வேக்யூல்ஸோட pH தெரிஞ்சா மட்டும்தான் அது அசிடிக்கா, பேசிக்கா, நியூட்ரலா அப்படின்ற விஷயம் நம்ம சொல்ல முடியும், ரைட்? சோ பிளான்ட் வேக்யூல்ஸோட pH பாத்தீங்கன்னா pH 5.5 to 5.5. சோ இது அசிடிக்கா, பேசிக்கா? வெரி குட், வெரி குட். சோ பிளான்ட் வேக்யூல்ஸ் ஹேவ் அசிடிக் pH. சோ இந்த P ல கொடுத்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட். ஓகே, we can keep. அப்போ இந்த ஆப்ஷன்ல எங்க P இருக்கு? ஆப்ஷன் A, C, D. அப்போ இப்பவே ஆப்ஷன் B வந்து தூக்கிடலாம் நம்ம. சோ அது தேவையில்லை நமக்கு. We don't want to think about option B.
சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி இந்த சென்டென்ஸ் பி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து இட் மெயின்டைன் டர்கர் ப்ரெஷர், ரைட்? ஸோ டர்கர் ப்ரெஷர்னா என்னன்னு தெரியணும் முதல்ல, இல்லைங்களா? ஓகே, டர்கர் ப்ரெஷர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ ஃபோர்ஸ். சரிங்களா? அது ப்ரெஷர் அப்படின்னாலே ஃபோர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? இது ஒரு ஃபோர்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ் எங்க நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படின்னா, the force that pushes a cell's plasma membrane against the cell wall. சரிங்களா? செல் வால் அதாவது செல் வாலுக்கு எதிர்த்து, செல் வாலை எதிர்த்து பிளாஸ்மா மெம்பரைனை வந்து செல்ஸ் வந்து புஷ் ஆகும். the force that pushes a cell, செல்ஸை வந்து பிளாஸ்மா மெம்பரைன் அகேன்ஸ்ட் இட் செல் வால், செல் வால்க்கு எதிர்த்து புஷ் பண்றது. சரிங்களா? the force that pushes a cell's plasma membrane against its செல் வால், செல் வாலுக்கு எதிர்த்து செல் வாலுக்கு எதிர்த்து அந்த செல்லோட பிளாஸ்மா மெம்பரைன் வந்து புஷ் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம டர்கர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கெல்லாம் இந்த டர்கர் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னா, இட் ஃபவுண்ட் இன் பிளான்ட்ஸ், ஃபங்கை, பாக்டீரியா அண்ட் புரோட்டிஸ்ட். சரிங்களா? சோ இந்த டர்கர் ப்ரெஷர் வந்து எதுக்காக இருக்கு அப்படின்னா, எதுக்காக நடக்குது, இது எதுக்கு பிளாஸ்மா மெம்பரைன் வந்து செல்வால போய் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, டு மெயின்டைன் த பிளான்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிஜிடிட்டி. சோ கிவ் அ ட்ரை. சோ இப்போ இந்த கியூ அப்படின்ற சென்டென்ஸ் வந்து கரெக்டா இருக்குமா? பிளான்ட் வேக்யூல்ஸ் எங்க இருக்கும்? பிளான்ட்ஸ்ல இருக்கும். சோ இதுலயே பிளான்ட்னு வந்துருச்சு. சோ இப்ப டர்கர் ப்ரெஷர்னா என்னன்னு பார்த்துட்டோம், பிளான்ட்ஸோட ரிஜிடிட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இருக்கும் தானே, ஆப்ஷன் கியூ கரெக்ட் தானே, டர்கர் ப்ரெஷர் பிளான்ட்ல நடக்குது தானே. ஓகே, சோ ஆப்ஷன் இந்த சென்டென்ஸ் 4 பாருங்க. இட் பெர்ஃபார்ம் ஆட்டோஃபாகி அண்ட் சொல்யூட் அக்யூமுலேஷன், ரைட்? சோ இதுல ஆட்டோஃபாகி, ஹெட்டிரோஃபாகி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த ஆர் அண்ட் எஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும், ரைட்? சோ ஆட்டோஃபாகி அப்படின்றது வந்து செல்ஃப் ஈட்டிங், ஹெட்டிரோஃபாகி அப்படின்றது வந்து அதர் ஈட்டிங். செல்ஃப் ஈட்டிங் எப்படின்னா என்னன்னா, செல் தே டைஜஸ்ட் இட் ஓன் டேமேஜ்டு காம்போனன்ட்ஸ் வித் வேக்யூல வச்சு, வேக்யூல் மூலியமா தன்னுடைய அந்த செல்லு அதுக்குள்ளேயே ஏதாவது டேமேஜ்டு காம்போனன்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதவே வந்து அப்படி விழுங்கிரும். அதுதான் ஆட்டோஃபாகி, ஆட்டோ செல்ஃப். ஹெட்டிரோஃபாகி அப்படின்னா டீக்ரடேஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மெம்பரைன். சரிங்களா? அதாவது அடுத்த செல்லு தன்னை மட்டும் சாப்பிட்டது பார்த்தாம பக்கத்துல இருக்க செல்லையும் அதுல இருக்க டேமேஜ்டு காம்போனன்ட்ஸ் இல்ல மத்த செல்ல வந்து விழுங்குறது, என்கல்ஃப் பண்றது வந்து ஹெட்டிரோஃபாகி. சரிங்களா? they are brought into a vacuole for digestion. இந்த ஆட்டோஃபாகியும் ஹெட்டிரோஃபாகியுலையும் நடக்குது. எதனால, எதை வச்சு நடக்குது? வேக்யூல்ஸ் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? வேக்யூல்ஸ்ல தான் இந்த என்கல்ஃப் பண்ற விஷயமே நடக்குது. சோ அப்ப இந்த ஆப்ஷன் ஆர் அண்ட் எஸ் வந்து கரெக்டா இருக்குமா இருக்காதா? சென்டென்ஸ் ஆரும் எஸ்ஸும் கரெக்டா இருக்குமா இருக்காதா? கரெக்ட். சோ நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சுல, பெர்ஃபார்ம் ஆட்டோஃபாகி அண்ட் ஹெட்டிரோஃபாகி. ஆட்டோஃபாகியும் ஹெட்டிரோஃபாகியும் பிளான்ட் வேக்யூல்ஸ்ல தான் நடக்குது. சோ அப்ப இது ரெண்டுமே வந்து கரெக்ட். சோ எல்லா சென்டென்ஸுமே கரெக்ட். அப்ப we can choose ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டில தான் இந்த பி, கியூ, ஆர், எஸ் எல்லாமே கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு, பிளான்ட் வேல்யூக்கு அசிடிக் பிஹெச் இருக்கு, பிளான்ட் வேக்யூல்ஸ் வந்து டர்கர் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணது எதுக்காக? பிளான்ட்ஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிஜிடிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக. பிளான்ட் வேக்யூல்ஸ்ல ஆட்டோஃபாகியும் நடக்குது, ஹெட்டிரோஃபாகியும் நடக்குது, ரைட்? So we can choose option D. Yes, option D is the correct option. Next question. Which one of the following organelle is enclosed by a single membrane? சோ எந்த ஆர்கனலுக்கு வந்து சிங்கிள் மெம்பரைன் இருக்கு? சிங்கிள் மெம்பரைன், டபுள் மெம்பரைன் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. சரிங்களா? சோ அப்ப எந்தெல்லாம் ஆர்கானிசத்துக்கு சிங்கிள் மெம்பரைன் இருக்கும், எதுக்கெல்லாம் டபுள் மெம்பரைன் இருக்கும் தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஈஸி கொஸ்டின் இது ரொம்ப. சரிங்களா? சோ மைட்டோகாண்ட்ரியா டபுள் மெம்பரைனா சிங்கிள் மெம்பரைனா? டபுள் மெம்பரைன். ஓகே, அப்போ மைட்டோகாண்ட்ரியா கிடையாது. வெரி குட். நியூக்ளியஸ் டபுள் மெம்பரைனா சிங்கிள் மெம்பரைனா? டபுள் மெம்பரைன் மேம். எஸ், அப்போ நியூக்ளியஸும் கிடையாது. குளோரோபிளாஸ்ட்? குளோரோபிளாஸ்ட் தான் மேம் கரெக்ட். ஏன்னா லைசோசோமும் டபுள் மெம்பரைன் வருங்க. ஓகே, உங்க ஆன்சரை ஹோல்ட் பண்ணலாம். வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. someone can try.
Ramesh sir, give a try. Lysosome, madam. Yes, lysosome has a single membrane. சரிங்களா? அப்ப இப்போ நமக்கு ஏன்னா chloroplast is also a double membrane organelle, right? So the option D is the correct answer, right? So those who are tried, very good. So which one of the following organelles enclosed by a single membrane? Option D, lysosome. சரிங்களா? ஏன் இப்போ லைசோசோம் மட்டும்தான் சிங்கிள் மெம்பரேனா? சோ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்து இந்த கொஸ்டின் கேட்டாங்க. சோ அதுக்கடுத்து இப்போ வரப்போற எக்ஸாம்லயும் கேக்குறாங்க which one of the following organelles enclosed by a single membrane அப்படின்னு கொடுத்து மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ், குளோரோபிளாஸ்ட் கொடுத்துட்டு கால்கி apparatus அப்படின்னு கொடுத்தா என்ன சூஸ் பண்ணுவோம்? நம்ம இப்போ கால்கி தான் சூஸ் பண்ணுவோம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் எதெல்லாம் நமக்கு சிங்கிள் மெம்பரேனால ஆன ஆர்கனல்ஸ் தெரியணும். சரிங்களா? சோ லைசோசோம், கால்கி, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், வாக்யூல். சரிங்களா? சோ இது நாலுமே வந்து சிங்கிள் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல். ஓகே, சோ அப்ப டபுள் மெம்பரைன் பவுண்ட்ல என்னெல்லாம் இருக்கு, எந்த ஆர்கனல்ஸ்க்குலாம் வந்து டபுள் மெம்பரைன் இருக்கு அப்படின்னு தெரியணும் இல்லைங்களா? நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் இவங்க எல்லாருமே வந்து டபுள் மெம்பரைன் ஆர்கனல்ஸ். சோ இப்போ சிங்கிள் மெம்பரைன் யாரெல்லாம் டபுள் மெம்பரைன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, ரைட்? ஓகே, so question number 8, membranes of the following two organelles are contiguous. இது என்ன புது வேர்டு contiguous? நம்ம சயின்ஸ்லயே படிக்காத ஒரு வார்த்தை மாதிரி இருக்கே. இல்ல, நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். சோ contiguousனா என்ன மீனிங், யாராவது சொல்ல முடியுமா? எனிஒன் இந்த வேர்டை இதுக்கு முன்னாடி யாராவது ஜஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னவா இருக்கும் contiguous அப்படின்னா? give a try. those who try, எப்பவுமே வந்து ட்ரை பண்றவங்க வந்து லைக் ஆன்சரை நோக்கி போறாங்க அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு. சோ அதனாலதான் சொல்றேன் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நோ ப்ராப்ளம். கண்டிகுவஸ் அப்படின்னா சிமிலரா மேம்? சொல்லுங்க. சிமிலர். ஓகே, சிமிலர். ஓகே, இட்ஸ் நாட் ஆக்சுவல் மீனிங், கரெக்டான மீனிங் சொல்ல முடியாது, ரைட்? பட் ஓகே, சிமிலர்ன்றது அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கண்டிகுவஸ் அப்படின்னா ஆக்சுவல் கான்டாக்ட், அதாவது இங்க டூ ஆர்கனல்ஸ் ஆர் கண்டிகுவஸ். அதாவது எந்த ரெண்டு ஆர்கனல்ஸ் வந்து கான்டாக்ட்லயே இருக்காங்க, அவங்க எந்த ரெண்டு ஆர்கனல்ஸுக்கு கான்டாக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவல் கான்டாக்ட்ல இருக்காங்க யார், ரெண்டு ஆர்கனல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதுல வந்து நியூக்ளியஸ் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இதுதான் கரெக்டான ஆப்ஷன் நான் சொல்லிட்டேன், ரைட்? ஓகே, சரி, இப்ப ஏன் நியூக்ளியஸ் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? சோ we know that எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல வந்து ரெண்டு இருக்கு, RER, SER சொல்றது, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத். என்ன வித்தியாசம் இது ரெண்டுக்கும், ரஃப்க்கும் ஸ்மூத்துக்கும்? give a try. what is the difference between rough endoplasmic reticulum and smooth endoplasmic reticulum? ரெண்டு எண்டோபிளாஸ்மிக் ரெண்டுக்கு என்ன வித்தியாசமா இருக்கும்? மேம் ரைபோசோம் வெரி குட் மேம், வெரி குட். சோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல வந்து நமக்கு ரைபோசோம்ஸ் இருக்கு. சரிங்களா? சோ அப்போ அந்த ரைபோசோம்ஸும் இந்த நம்ம நியூக்ளியஸ்க்கு சுத்தி இருப்பாங்க பாத்தீங்களா, நியூக்ளியர் மெம்பரைன், அதுலயுமே அவுட்டர் நியூக்ளியர் மெம்பரைன். சரிங்களா? வெளியில இருக்க அந்த நியூக்ளியஸோட நியூக்ளியர் மெம்பரைனும் கான்டாக்ட்ல இருக்காங்க. சரிங்களா? சோ RER-உம் நியூக்ளியஸோட நியூக்ளியர் மெம்பரைன், அதுவும் அவுட்டர் நியூக்ளியர் மெம்பரைனும், சரிங்களா, they are in contact because of இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல ரைபோசோம்ஸ் இருக்கிறதுனால. சரிங்களா? ரைபோசோம்ஸ் இருக்கிறதுனால the nucleus and this endoplasmic reticulum are in an actual contact. they both are contiguous அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப அடுத்த ஒரு இயர் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல வந்து இதே கொஸ்டினை கேட்டு நம்ம ஆப்ஷன்ல வந்து ஆப்ஷன் பி நியூக்ளியஸ் அண்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஆப்ஷன் சி நியூக்ளியஸ் அண்ட் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஆப்ஷன் டி அப்படின்னு கொடுத்துட்டு நியூக்ளியஸ் அண்ட் சம் அதர் திங், ஏதோ ஒண்ணு கால்கி அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணணும்? நியூக்ளியஸ் அண்ட் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? இங்க வந்து RER, SER பிரிச்சு கொடுக்கல, வெறும் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. பட் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டா நம்மளும் ஸ்பெசிஃபை பண்ணி நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ரைபோசோம்ஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல இருக்கிறதுனாலதான் இந்த கண்டிகுவஸ் ப்ராசஸே நடக்குது.
சோ அதனால நியூக்ளியஸ் அண்ட் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் கரெக்ட். இங்க RER இல்ல, வெறும் ER இருக்கிறதுனால நம்ம இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிருக்கோம். சோ the membranes of the following two organelles that are contiguous are nucleus and endoplasmic reticulum, especially rough endoplasmic reticulum. Okay. Next question. Which of the following cell organelle is absent in animal cells and present in cell plant cell? சரிங்களா? Plant அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அது ஏதோ ஷேடோல போயிடுச்சு. ஸோ அனிமல் செல்ல இல்லாத ஒரு ஆர்கனல், ஆனா அது பிளான்ட் செல்ல இருக்கு. என்ன ஆர்கனலா இருக்கும்? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸ்கூல்ல இருந்து நம்ம படிச்சுட்டு வரோம் இந்த கொஸ்டினை. ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. தெரியலைனாலும் நோ ப்ராப்ளம், ரைட்? இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். செல்வால் மேடம். செல்வால் மேடம். வெரி குட் மேம். வெரி குட் சார். ரமேஷ் சார், வெரி குட். Very good. Which of the following that is present in absent in animal cell and present in plant cell? Cell wall. சரிங்களா? So cytoplasm ரெண்டுத்துலயும் இருக்கு. பிளஸ் பிளான்ட் செல்ல இருக்கு, அனிமல் செல். ஏன்னா அந்த சைட்டோபிளாசத்துல தான் எல்லா ஆர்கனலும் எம்பெடட் ஆயிருக்கும். சரிங்களா? சோ அது நமக்கு கன்ஃபார்மா தெரியும். வேக்யூல்ஸ் அப்கோர்ஸ் பிளான்ட் செல்ல நிறைய இருக்கு, பெருசா இருக்கும். எப்பவுமே பிளான்ட் செல்ல பார்த்தோன்னே அந்த வேக்யூல்ஸ்லாம் நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியும், ஏன்னா நல்லா பெருசா கொடுத்துருப்பாங்க. ஆனா அனிமல் செல்ல வந்து அப்ப அது வேக்யூல்ஸ் இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மாலர் அமௌண்ட். சரிங்களா? ரொம்ப கம்மியான அமௌண்ட் இருக்கு. மைட்டோகாண்ட்ரியா ரெண்டு பேர்ட்டையுமே இருக்கு, பிளான்ட்லயும் இருக்கு, அனிமல் செல்லயும் இருக்கு. இப்போ செல் வால் தான் அனிமல் செல்ல இல்ல, ரைட்? சோ இந்த செல் வால்க்கு பதிலா அனிமல் செல்ல என்ன இருக்கு? செல் வால் இல்ல, அப்ப அந்த அதோட அந்த ஃபங்க்ஷனை யாரோ ஒருத்தர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் இல்லீங்களா? பிளாஸ்மா மெம்பரேன், பிளாஸ்மா லெம். ஓகே, பிளாஸ்மா மெம்பரேன் எடுத்துக்கலாம். பிளாஸ்மா லெம்மா. ஓகே, பிளாஸ்மா லெம்மா இல்ல, அது வந்து இட்ஸ் கோயிங் டு பிசியாலஜி. சரிங்களா? சென்ட்ரியோல் மேம். கம் அகைன், இன்னொரு தடவை சொல்லுங்க மேம். சென்ட்ரியோல் மேம். சென்ட்ரியோல் உள்ளதான் இருக்கும், சைட்டோபிளாஸ்மிக் உள்ளதானே இருக்கும் சென்ட்ரியோல். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். இவ்வளவு ஆன்சர் சொன்னதே இட்ஸ் வெரி குட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் செல் வால் they are surrounded by extracellular matrix. extracellular matrix ஆல சரவுண்ட் ஆகப்பட்டிருப்பாங்க அனிமல் செல். இது என்ன எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ்? இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, பெரிய விஷயம்லாம் இல்ல. புரோட்டீன்ஸ், கொலாஜன்ஸ், புரோட்டீன்ஸ்ல கொலாஜன், பாலிசாக்கரைட்ஸ் அவங்க எல்லாம் பிரசன்ட் ஆயிருப்பாங்க அந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ். சரிங்களா? இந்த அனிமல் செல்ல வந்து செல் வால்க்கு பதிலா அந்த சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ்ல புரோட்டீன்ஸ் இருக்குமா, பாலிசாக்கரைட்ஸ் இருக்குமா, ரொம்ப முக்கியமா கொலாஜன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஓகே. சோ இந்த செல் வால் வந்து இந்த அனிமல் செல்ல இல்ல. சோ இதனால ஏதாவது அந்த அனிமல் செல்லுக்கு உபயோகமா? இது உண்மையிலேயே இந்த செல் வால் இல்லாதனால ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னா அப்கோர்ஸ் அனிமல் செல்லுக்கு இதனால பெனிஃபிட் இருக்கு. செல்வால் இல்லாதனால, இந்த செல்வால் இல்லாததுனாலதான் அனிமல் செல்லால நல்ல கிரேட்டர் டைவர்சிட்டியா செல் வந்து டிவைட் ஆக டெவலப் ஆக முடியுது. சரிங்களா? நிறைய செல்ஸ் டிவைட் ஆகி டெவலப் ஆக முடியுது. சரிங்களா? சோ இந்த செல்வால் இல்லாததுனாலதான் அனிமல் செல் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல் அப்படின்னு சொல்லுவோம். தட் ஃபார்ம் த நர்வ் அண்ட் மசில் செல்ஸ். நர்வ் செல்ஸையும் மசில் செல்ஸையும் அதனாலதான் நம்மளால வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? நர்வ் செல்ஸும் மசில் செல்ஸும். சரிங்களா? ஸோ இந்த நர்வ் செல்ஸ் மசில் செல்ஸ்லாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வால் இல்லாததுனால, அனிமல் செல்ஸ்ல செல்வால் இல்லாததுனால இந்த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸான நர்வ் அண்ட் மசில் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆக யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால which gave animal mobility, right? So அப்கோர்ஸ் இந்த செல் வால் இருக்கிறதுனாலதான் பிளான்ட் வந்து நல்லா எரெக்டா, ஸ்ட்ரக்சர்டா அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, ரைட்? ஸோ இட் கிவ் த ஸ்ட்ரக்சர் டு த செல்லுக்கு, பிளான்டோட செல்லுக்கே இந்த செல் வால் வந்து ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ஸோ த ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட். Which of the following cell organelle is absent in animal cell and present in plant cell? Option A, animal cell. Okay. Which of the following cell organelle does not contain DNA? Next question is, so எந்த cell organelle DNA இல்ல? லைசோசோம் மேடம். Okay, very good. Very good. கோர்ஸ் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ ஏன் நம்ம லைசோசோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதோட ரீசன் தெரிஞ்சுக்கிட்டா இன்னொரு 3 கொஸ்டின் சேர்த்து படிச்ச மாதிரி நமக்கு. சரிங்களா? அதனாலதான் நம்ம ஆப்ஷன்ஸையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போறோம்.
ஓகே, இப்போ ஆப்ஷன் நம்பர் 1 பாருங்க, நியூக்ளியஸ். அஃப்கோர்ஸ் நமக்கு நல்லா தெரியும் நியூக்ளியஸ்ல டிஎன்ஏ இருக்கு சரிங்களா, டைட்டா பேக் ஆயிருக்கும் குரோமோசோம்ஸ்ல. தே ஆர் டைட்லி பேக்ட் இன்டு குரோமோசோம்ஸ். குரோமோசோம்ஸ்குள்ள டைட்டா பேக் ஆயிருக்கும் டிஎன்ஏ. இது வந்து நமக்கு தெரிஞ்ச கதை தான். லைசோசோம்ஸ்ல வந்து டிஎன்ஏஸ் இருக்காது. சோ அதுக்கு பதிலா லைசோசோம்ஸ்ல வேற என்ன பிரசன்ட் ஆகிருக்கும்? கெஸ் இட். ஏன்னா அடுத்த क्वेश्चंस இது கூட வரலாம் அடுத்தடுத்த இயர்ஸ்ல. நமக்கு வந்து டிஎன்ஏ இல்லன்னு தெரிஞ்சிருச்சு லைசோசோம்ஸ்ல. ஓகே, எக்ஸெப்ஷனல். சோ அதுக்கு பதிலா என்ன இருக்கு லைசோசோம்ஸ்ல? என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் பிரசன்ட் ஆகிருக்கும்? கிவ் a try. ஓகே, லைசோசோம்ஸ்ல வந்து டிஎன்ஏ இல்ல அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு பதிலா தே கண்டைன் என்சைம்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ். புரோட்டீன்ஸும் என்சைம்ஸும் பிரசன்ட் ஆகியிருக்கு லைசோசோம்ஸ்ல. ஸோ இப்போ அடுத்தடுத்த இயர்ல நமக்கு கொஸ்டின் வரலாம் சரிங்களா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் செல் ஆர்கனல் ஹேஸ் புரோட்டீன் அண்ட் என்சைம் இன்ஸ்டெட் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு லைசோசோம்னு ஆன்சர் பண்ண தெரியும் இல்லைங்களா. which of the cell organelle that has protein and enzymes அப்படின்னு மட்டும் கேட்பாங்க. அந்த டிஎன்ஏன்ற வார்த்தையே வந்திருக்காது. அப்ப கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும்போது நமக்கு சூஸ் பண்ண தெரியும் சரிங்களா. ஏன்னா நமக்கு லைசோசோம்ல டிஎன்ஏக்கு பதிலா என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு சரிங்களா, என்சைம்ஸும் புரோட்டீன்ஸும் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுது இந்த என்சைம்ஸும் புரோட்டீன்ஸும் லைசோசோம்ஸ்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா, that break down the polymers like nucleic acid and carbohydrates. நியூக்ளிக் ஆசிட் கார்போஹைட்ரேட்ஸோட பாலிமர்ஸ் எல்லாம் வந்து பிரேக் டவுன் பண்றதுக்காக லைசோசோம்ஸ்குள்ள என்சைம்ஸும் புரோட்டீன்ஸ். என்சைம்ஸ்னா எப்பவுமே அந்த பிரேக் டவுன் ப்ராசஸ்க்கு ஆகவும் ஒரு இந்த மாதிரியான ஒரு எந்த ஒரு ரியாக்ஷனையும் வந்து ஒரு அப்ஹெல்டு பண்ணி கொடுக்குறது, ஒரு நடத்தி கொடுக்கறது வந்து இந்த என்சைம்ஸோட கையில தான் இருக்கும் எந்த ஒரு ப்ராசஸ்லயுமே சரிங்களா. ஸோ லைசோசோம்ல என்சைம்ஸ் இருக்குனாலே அந்த அங்க ஒரு நடக்க போற அந்த பிரேக் டவுன் ப்ராசஸ வந்து அவங்க வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. யாரு பிரேக் டவுன் பண்றா? enzymes proteins வந்து it break down the polymers like nucleic acid carbohydrates break பண்றாங்க. ஓகே, குளோரோபிளாஸ்ட்ல இருக்க டிஎன்ஏ என்னன்னு சொல்லுவோம் நம்ம? சிபிடிஎன்ஏ இல்லைன்னா பிளாஸ்டிட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். குளோரோபிளாஸ்ட்ல இருக்க டிஎன்ஏவை நம்ம என்னன்னு சொல்லுவோமா? சிபிடிஎன்ஏ இல்லைன்னா பிளாஸ்டிட் சரிங்களா, பிளாஸ்டிட் டிஎன்ஏ. ஸோ இதுக்கு இந்த வேறு பெயர்கள் இருக்கு. ஸோ நம்ம அதையுமே தெரிஞ்சுக்கணும். சிபிடிஎன்ஏன்னு சொல்லுவோம் இல்லைன்னா பிளாஸ்மிட் டிஎன்ஏ. ஓகே, plastid 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 DNA அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளாஸ்டிட் ஆர் சிபிடிஎன்ஏ வந்து அதோட ஃபங்க்ஷன் என்ன? பிளான்டோட ஜெனட்டிக் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் பாலிஜெனட்டிக் அதை வந்து பாலிஜெனட்டிக் ஸ்டடீஸ்க்காகவும் இந்த சிபிடிஎன்ஏ அதாவது பிளாஸ்டிட் டிஎன்ஏ வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, மைட்டோகாண்ட்ரியால இருக்க டிஎன்ஏ என்னன்னு சொல்லுவோம்? எம்டினா mtDNA. ஓகே, mtDNA. ஸோ இது வந்து ஃபார் ஐடென்டிஃபைங் ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா அக்வாட்டிக் ஆர்கானிசத்துல இந்த mtDNA வச்சு ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க சரிங்களா. இதெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், we have to note it down. ஸோ mtDNA வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? அக்வாட்டிக் அந்த ஸ்பீசஸ்ல இருக்கக்கூடிய ஐடென்டிஃபிகேஷன்ஸ்க்காகவும் என்னென்ன ஸ்பீசஸ் வந்து யாரோட ஆன்செஸ்டர், இவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க, இவங்களோட ஹிஸ்டரி என்ன, யார் இவங்களோட முன்னாடி யார் இருந்தா, முந்தைய தலைமுறை அந்த மாதிரி ரைட், எங்க இருந்து வந்திருக்காங்க, யாருல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஆன்ஷியன்ட் விஷயங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஸ்பெஷலா இந்த mtDNA யாருக்கு யூஸ் பண்றோம்? அக்வாட்டிக் ஆர்கானிசத்துக்கு யூஸ் பண்றோம் சரிங்களா. சரிங்களா. இந்த டிஎன்ஏ இந்த மைட்டோகாண்ட்ரியால இருக்க இந்த டிஎன்ஏ வந்து இட் வில் கிரியேட் ஏடிபி மூலமா என்ன கிடைக்கும்? செல்லுக்கு எனர்ஜி கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம இங்க கொடுத்திருக்க கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் which of the following cell organelle does not contain DNA? லைசோசோம். அதுக்கு பதிலா என்ன இருக்குமா? புரோட்டீன்ஸும் என்சைம்ஸும் பிரசன்ட் ஆகுது. Question number 11. Individual chromosomes are clearly seen during which phase of the cell cycle? எந்த ஃபேஸ்? செல் சைக்கிள்ல என்னெல்லாம் ஃபேஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின் நம்ம டச் பண்ண கூட முடியும். எத்தனை ஃபேஸ் இருக்கு, என்ன ஃபேஸ் இருக்குன்னு தெரியலைன்னா we cannot give a try. ஓகே, ஸோ எந்த ஃபேஸ்ல you can see the
இண்டிவிஜுவல் குரோமோசோம்ஸ் வந்து இண்டிவிஜுவலா we can see அப்படின்னா எம் ஃபேஸ். ஒன்ஸ் வந்து மைட்டாசிஸ் ஸ்டேஜ், அதாவது எம் ஃபேஸ் வந்து நம்ம மைட்டாசிஸ், எம் ஃபார் எம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மைட்டாசிஸ் ஸ்டேஜ் நம்ம எம் ஃபேஸ்னு சொல்லுவோம். ஒன்ஸ் வந்து அந்த செல் வந்து மைட்டாசிஸ் ஸ்டேஜுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் we can see the individual குரோமோசோம்ஸ் வந்து நம்மளால கிளியரா பார்க்க முடியும். சரிங்களா? So the answer is M phase. இங்க G0 வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெஸ்டிங் phase அப்படின்னு சொல்லுவாங்க. G1 வந்து அங்கதான் ஸ்டார்ட் ஆகும் இல்ல. எஸ் ஃபேஸ்ல வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். அண்ட் இங்க எம் ஃபேஸ்ல தான் எஸ் ஃபேஸ் முடிஞ்சிட்டு G2 ஃபேஸ் நடக்கும். அண்ட் அந்த G2க்கு அப்புறம் எம் ஃபேஸ்க்குள்ள நுழைவாங்க செல்ஸ். அந்த எம் ஃபேஸ்ல தான் என்ன நடக்கும், என்ன நீங்க இண்டிவிஜுவல் குரோமோசோம்ஸ் வந்து கிளியரா பார்க்க முடியும். So the answer is individual chromosomes are clearly seen during which phase of the cell cycle? M phase. Question number 12. A few organelles that present in an eukaryotic cell are mentioned below. சரிங்களா? இங்க கொடுத்திருக்க சில ஆர்கனல்ஸ் வந்து யூகரியோட் செல்ஸ்ல இருக்கு. என்னெல்லாம் ஆர்கனல்ஸ் இருக்கு? Give a try. மேம் Okay, centrosomes இருக்கு. Okay, very good. நியூக்ளியஸும் இருக்கு. வெரி குட். சொல்லுங்க. எண்டோசோம்ஸும் இருக்கு. ஓகே. பெராக்சிசோம்ஸ் இல்லையா? இருக்கு மேடம். பெராக்சிசோம்ஸும் இருக்கு. இது வந்து உங்களுக்கு சும்மா ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்றதுக்காக இந்த क्वेश्चन வச்சேன் இடையில. சோ 4 ஆப்ஷனுமே கரெக்ட். சென்ட்ரோசோம்ஸும் இருக்கு, பெராக்சிசோம்ஸும் இருக்கு, நியூக்ளியோலசம் இருக்கு, எண்டோசோம்ஸும் இருக்கு. சோ அப்ப இந்த எல்லா ஆர்கனல்ஸுமே யூகரியோட்டிக் செல்ஸ்ல பிரசன்ட் ஆகிருக்கு. அப்ப ப்ரோகரியோட்டிக் செல்ஸ்ல என்னெல்லாம் ஆர்கனல்ஸ் இருக்கும்? இதுல இல்லாத ஆர்கனல்ஸ் ஏதாவது சொல்லுங்க. ப்ரோகரியோட்டிக் செல்ல வந்து அஃப்கோர்ஸ் இதெல்லாம் இருக்காது. என்ன ஆர்கனல்ஸ் பிரசன்ட் ஆகிருக்கு? ரிபோசோம் மேடம். கம் அகைன், இன்னொரு தடவை சொல்லுங்க சார். ரிபோசோம். ஓகே, ரைட். ஓகே, ரிபோசோம்ஸ் கரெக்ட். நியூக்ளியாய்ஸ், ஃபிளாஜெல்லா அதெல்லாம் இருக்கும். அஃப்கோர்ஸ் ரைபோசோம்ஸ் தான் பெர்ஃபெக்ட் ஆன்சர், ரைட்? சோ அப்போ இங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல வந்து ரைபோசோம் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா a few organelles that are present in eukaryotic cell and also prokaryotic cell அப்படின்னு இருந்தா மட்டும்தான் we can able to choose ribosomes. சரிங்களா? ரைபோசோம்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். சோ இப்போதைக்கு எல்லா ஆப்ஷனுமே கரெக்ட். ஓகே, அகைன் செல் சைக்கிள். Which cell cycle phase is typically the shortest in mammalian cells? இந்த shortest longest வந்து இல்லாத கொஸ்டின் பேப்பரே பார்க்க முடியாது. எந்த எக்ஸாம் எடுத்தீங்கனாலும், எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கனாலும் இந்த கொஸ்டின் இருக்கும். செல் சைக்கிள்ல வந்து எந்த ஃபேஸ் ஷார்ட், எந்த ஃபேஸ் லாங்கஸ்ட் அப்படின்ற கொஸ்டின் வந்து இப்படி கேட்காட்டியும் எம் ஃபேஸ்ல எது ஷார்டஸ்ட் ஃபேஸ், எம் ஃபேஸ்ல எது லாங்கஸ்ட் ஃபேஸ், ஓகேங்களா? இல்லைன்னா இந்த மாதிரி என்ன சொல்றது, இன்டர்ஃபேஸ்ல எது ஷார்டஸ்ட், இன்டர்ஃபேஸ்ல எது லாங்கஸ்ட், இந்த ஷார்டஸ்ட் லாங்கஸ்ட் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, செல் சைக்கிள்ல வந்து ஜென்ரலா ஒரு செல் சைக்கிள்னா என்னன்னு பார்க்கலாம். செல் சைக்கிள்ல வந்து நிறைய ஃபேசஸ் இருக்கு, 4-5 ஃபேசஸ் இருக்கு. சரிங்களா? அந்த 4-5 ஃபேசஸ்ல எது ஷார்டஸ்ட், எது லாங்கஸ்ட் அப்படின்னு பாத்துக்கோங்க. அதுல வந்து எம் ஃபேஸ், இன்டர்ஃபேஸ்னு தெரியும். சரிங்களா? அந்த இன்டர்ஃபேஸ்ல எது ஷார்ட், எது லாங் அப்படின்னு பாத்துக்கோங்க. அண்ட் எம் ஃபேஸ்ல இருக்கும், எம் ஃபேஸ்ல எது ஷார்ட், லாங். சோ இந்த ஒரு 6 விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலா செல் சைக்கிள்ல எது வந்து ஷார்டஸ்ட் ஃபேஸ், எது லாங்கஸ்ட் ஃபேஸ், அதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஜென்ரலான செல் சைக்கிள்ல சரிங்களா 2 அதை நம்ம பார்த்துருவோம். சோ அப்ப இந்த செல் சைக்கிள்லயே 2 இன்டர்ஃபேஸ்னு ஒண்ணு இருக்கு, எம் ஃபேஸ்னு இருக்கு. சரிங்களா? சோ இந்த இன்டர்ஃபேஸ்ல எது ஒரு 3 ஃபேஸ் இருக்கும் உள்ள. சோ அந்த 3ல எது ஷார்ட், லாங். அதே மாதிரி இந்த எம் ஃபேஸ்ல ஒரு 4-5 ஃபேசஸ் இருக்கு. சோ அதுல வந்து எது ஷார்ட், எது லாங். சோ இந்த 6 விஷயத்தையும் கிளாஸ் முடிஞ்ச உடனே நோட்ல எழுதி வச்சிருங்க. ஏன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் நான் மேக்ஸிமம் பார்த்த நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல வந்து இந்த ஷார்டஸ்ட் லாங்கஸ்ட் கேட்டுட்டே இருக்காங்க. சரி, இப்போ இதுல வந்து எது கரெக்டான ஆப்ஷனா இருக்கு? கிவ் அ ட்ரை. ஜஸ்ட் கிவ் அ ட்ரை, சும்மா ட்ரை பண்ணுங்க. Which cell cycle phase is typically the shortest in mammalian? growth phase ஆமா? இல்ல, இது growth phaseல எந்த phase? G0 ஆ, G1 ஆ, G2 ஆ? G1, GO.
இல்ல இது வந்து ரெஸ்டிங் ஃபேஸ். சரிங்களா, இது ரெஸ்டிங் ஃபேஸ். ஸோ இது கிடையாது. மேம் G2 phase மேம். நோ, G2 இல்லை. ஓகே, ரெண்டு தான் இருக்கு, நம்ம இதுல ஈஸியா சொல்லலாம். எம் மைட்டாசிஸ் ஃபேஸ். மைட்டாசிஸ் ஃபேஸ் தான் இருக்கிறதுலே ஷார்டஸ்ட் ஃபேஸ். சரிங்களா, ஆனா அதுக்குள்ளதான் நிறைய ஃபேஸஸ் இருக்கு, பட் அதுதான் ரொம்ப ஷார்டஸ்ட் ஃபேஸ் இருக்கிறதுலே. ரைட், G2 ஃபேஸ்ல வந்து என்ன நடக்கும்னா மைட்டாசிஸ் ஃபேஸஸ்ல என்டர் ஆகிறதுக்கு அந்த செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்லாம் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க G2 ஃபேஸ்ல. G2க்கு அப்புறம் தான் எம் ஃபேஸ் நடக்கும். ஸோ அதுக்காக அவங்களாம் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதுல வந்து உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 4. ரைட், மைட்டாசிஸ் தான் கரெக்ட். எம் ஃபேஸ் மைட்டாசிஸ் வந்து என்னன்னு சொல்லணும்னா எம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். விச் செல் சைக்கிள் ஃபேஸ் இஸ் டிபிக்கலி த ஷார்டஸ்ட் இன் மெமாலியன் செல்ஸ் அப்படின்னா எம் ஃபேஸ், அதாவது மைட்டாசிஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் ரெண்டு கொஸ்டின் இருக்கு 14 and 15. சரிங்களா, ஸோ திஸ் 2 கொஸ்டின் வந்து கொஞ்சம் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, ஸோ இந்த சைடு இந்த இதுல என்ன கொடுத்துருக்காங்க, காலம் ஏல வந்து நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து இட்ஸ் என்சைம்ஸ். சரிங்களா, எஸ், காலம் ஏல கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்து செல் சைக்கிள்ல இன்வால்வ் ஆயிருக்க என்சைம்ஸோட பேர். CDK1, APC, CDK2, அரோரா பி அப்படின்றது எல்லாமே வந்து என்சைம்ஸ் வரும். அண்ட் காலம் பில இருக்கிறது எல்லாமே அந்த ஃபங்க்ஷன், செல் சைக்கிள்ல நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ். ரைட், ஸோ ஜஸ்ட் ட்ரை சிடி. இதுக்கு வந்து செல் சைக்கிள் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், செல் சைக்கிள் இருக்க எல்லா என்சைம்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால இது வந்து கரெக்டா ப்ராப்பரா பண்ண முடியும். ரைட், அஃப்கோர்ஸ் நம்ம டைரக்டா ஆன்சருக்கு போயிடலாம். யூ கேன் see the color difference, right? Yes. CDK1 இந்த என்சைம் வந்து செல் சைக்கிள்ல எந்த ஃபங்க்ஷன் ஏற்படுத்துது அப்படின்னா மைட்டாட்டிக் என்ட்ரி. ரைட், அந்த மைட்டாட்டிக் ப்ராசஸ்க்குள்ள என்ட்ரி ஆகும்போது திஸ் என்சைம் வாஸ் ஹெல்ப்ஃபுல். APC அப்படின்றது வந்து அனாஃபேஸ். சரிங்களா, மைட்டாசிஸ்ல நடக்க அனாஃபேஸ்ல வந்து திஸ் என்சைம் ஹெல்ப்ஸ் ஃபார் தி செல் டு டிவைட் அண்ட் ப்ரொசீட் ஃபர்தர். CDK2 அப்படின்றது வந்து S ஃபேஸ். சரிங்களா, S ஃபேஸ் அப்படின்னு வந்து DNA ரெப்ளிகேஷன் நடக்கிற ஃபேஸ். ஸோ அந்த ஃபேஸ்ல தான் வந்து இந்த CDK2 அப்படின்ற என்சைம் வந்து they helpful for the further function. அரோரா பி அப்படின்றது வந்து சைட்டோகைனசிஸ். சைட்டோகைனசிஸ் அப்படின்னு வந்து M ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபேஸ் இருக்கு, சைட்டோகைனசிஸ் ஃபேஸ். ஸோ அந்த ஃபேஸ்ல வந்து this enzyme was helpful. ரைட், ஸோ இதுக்கு வந்து முதல்ல என்னெல்லாம் என்சைம்ஸ் இருக்கு, அந்த என்சைம்ஸ் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரியான கொஞ்சம் டாக்டிக்ஸான கொஸ்டின்ஸை வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ anyone just give a try. இந்த கொஸ்டின்ல வந்து காலம் எக்ஸ்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்கனல்ஸோட பேரு, காலம் ஒய்ல கொடுத்துருக்கிறதெல்லாம் அந்த ஆர்கனல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ். ரைட், ஜஸ்ட் give a try. கால்கியோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் ஒரு செல்லுல? ஓகே, இதுல உங்களுக்கு எந்த ஆர்கனோட எந்த ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருந்தாலும், ஒண்ணு தெரிஞ்சிருந்தாலும் சொல்லலாம். வெரி அப்ரிஷியேட்டபிளான விஷயம் தான். ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. முடியும் உங்களால, ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம், செட் எக்ஸாம்ஸ் நல்லாவே படிச்சிருக்கோம், யூனிட் 2 எல்லாம் ரிவைஸ் பண்ணிருக்கோம். கிவ் அ ட்ரை. உங்களுக்கு ஏதோ ஒரு மூலையில ஏதாவது ஒரு சின்ன ஞாபகம் இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். மேம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் 4th ஒன் மேம், ரைபோசோம் அசெம்பிளிங் மேம். ரைபோசோம் அசெம்பிளி. ஓகே ஓகே, நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் அந்த ஆப்ஷனை. எஸ், ட்ரை பண்ணுங்க. வேற யாராவது? கோல்கி காம்ப்ளெக்ஸ் சைட் ஆஃப் லிபிட் சிந்தசிஸ். ஓகே, இல்ல, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தே ஆர் ஃபார் சைட் ஃபார் லிபிட் சிந்தசிஸ். ஓகே, கால்கி வந்து தே ஆர் ஓலிங்க் கிளைகோசைலேஷன்ஸ் வந்து அந்த நடக்கிறதுக்காக கால்கி ஆர் வெரி யூஸ்ஃபுல். அண்ட் நியூக்ளியோலஸ் வந்து ரைபோசோம் அசம்பிளிஸ்க்காக யூஸ் ஆகிறது வந்து நியூக்ளியோலஸ். பெராக்சிசோம்ஸ் அதுலயே ஆக்சி அப்படின்னு இருக்கு, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்சிஜன் யூட்டிலைசேஷனுக்காக பெராக்சிசோம்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் த சைட் ஃபார் லிபிட் சிந்தசிஸ். ரைட், ஓகே. ஸோ இதுக்கு என்டையரா எல்லா ஆர்கனோட ஃபங்க்ஷனும் எனக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம்.
சரிங்களா? இன்னைக்கான கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் இந்த யூனிட்டோட இன்னும் சில கொஸ்டின்ஸை நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஹவ் வாஸ் தி செஷன்? உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் செஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா ஏதாவது ஒரு வகையில? இஸ் தட் இன்ஃபர்மேட்டிவ்? Yes, ma'am. Very useful, ma'am. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ நான் கிளாஸோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் இருக்கு இந்த செஷனோட எண்ட்ல. ஸோ அந்த சர்ப்ரைசிங் எலிமெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸை வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும் போதே நம்ம என்ன சொல்லியிருப்போம், உங்களுக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஷன்ஸ் மாதிரி போகும், அந்த மாதிரி தானே சொல்லியிருப்போம். ஸோ இந்த சர்ப்ரைசிங் எலிமெண்ட்டை ரிவீல் பண்ணல. சரிங்களா? ஒன்ஸ் யூ ஆர் ரெஜிஸ்டர்ட் you're up to take the surprising element. So என்ன அப்படின்னா you are going to study 2 concepts from unit 2. சரிங்களா? யூனிட் 2ல இருக்க 2 கண்டென்ட்டை இப்ப படிக்க போறீங்க. உங்களுக்கு we are going to teach, right? So this is out of the course. அந்த கோர்ஸ்லயே இல்லாத ஒரு விஷயம். இட்ஸ் a surprising element. உங்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்காது. இப்போ நீங்க புதுசா 2 கண்டென்ட்டை வந்து இன்னைக்கு படிக்க போறீங்க. ஸோ இந்த 2 கண்டென்ட்ல இருந்து இன்னும் 15 days கழிச்சு எழுத போற செட் எக்ஸாம்ல क्वेश्चंस வரும். சோ அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க and that going to give marks. சரிங்களா? of course, right? ஓகே, சோ அதுக்கு சூஸ் பண்ணிருக்க 2 கண்டென்ட் வந்து இப்போ நம்ம நிறைய பார்த்தோம். அதுல என்ன ரொம்ப அதிகமா ரிப்பீட் ஆயிட்டே இருந்த விஷயம் என்னது, இந்த செல் ஆர்கனலை பத்தியும் அதோட ஃபங்க்ஷனு, அது இதுல இருக்குமா, பிளான்ட்ல இருக்குமா, அனிமல்ல இருக்குமா, யூகரியாட்ல இருக்கா, இது இப்படிதான் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிருக்கு. சரிங்களா கொஸ்டின்ஸ்? ஸோ அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும். சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் கண்டென்ட். நம்பர் 2 செல் சைக்கிள். சரிங்களா? செல் சைக்கிள்ல என்ன 4-5 கொஸ்டின் வந்துச்சு, எதுவுமே வந்து கரெக்டா என்னால அடிச்சு சொல்ல முடியலையே அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க, ரைட்? இல்ல யோசிச்சிருப்பீங்க. வருத்தப்பட தேவையில்லை, படிச்சிருவோம். சரிங்களா? சோ அந்த மாதிரி என்னெல்லாம் ஃபேஸஸ் இருக்கு, ரைட்? அதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் ஒரு 15 minutes கிவ் a full concentration, ரைட்? 10 to 15 minutes தான் இருக்கும். ஸோ ஒரு செல் ஆர்கனலா படிப்போம், அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சுப்போம். அது பிளான்ட்ல இருக்கா, அனிமல்ல இருக்கா, ரெண்டுத்துலயும் இருக்கா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம், ரைட்? இப்போ செல் மெம்பரைனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செல் மெம்பரைன் தானே படிப்போம் எப்பவும். ஸோ அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் அவுட் ஆஃப் த செல், இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல். அதாவது ஏதாவது ஒரு விஷயம் அந்த செல்லுக்குள்ள வந்துட்டு போறதுக்கு வந்து என்ன வரணும், என்ன போகணும் அப்படின்றத செலக்ட் பண்றவங்க யாரு, இந்த செல் மெம்பரைன். இவங்க எங்க இருக்காங்க? both the plant and animal 2 பேர்லயுமே செல் மெம்பரைன் இருக்காங்க. நெக்ஸ்ட் செல் வால். சரிங்களா? செல் வால் பொறுத்த வரைக்கும் they provide protection and structural support. ஒரு क्वेश्चनல படிச்சோம்ல, பிளான்ட்க்கு நல்ல ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட், ரிஜிடிட்டி கொடுக்கிறது வந்து இந்த செல் வால் தான். இப்பதான் ப்ரீவியஸ் क्वेश्चनல பார்த்தோம், ரைட்? சோ அப்ப செல் வால் என்ன பண்ணுவாங்க? it provides protection. இந்த செல் வால் வந்து அனிமல்ஸ்க்கு இல்லாததுனால என்ன நடக்கும்னு பார்த்தோம். இப்பதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், அனிமல்ஸ்க்கு வந்து செல் வால் இல்ல அப்படின்னு பார்த்தோம். சோ அதனால என்ன அனிமல் செல்ஸ்க்கு வந்து என்ன யூஸ்ஃபுல்? டைவர்சிஃபைடா அவங்க கிளாசிஃபைட் டெவலப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செல் வால் இட் ப்ரொவைட்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட். அதுக்கு பதிலாக தான் நம்ம அனிமல் செல்ஸ்ல என்ன இருக்கான், எக்ஸ்ட்ரா செல்லர் மேட்ரிக்ஸ் வச்சிருக்கோம் நம்ம. வேக்யூல பொறுத்த வரைக்கும் 2 பேர்லயுமே இருக்காங்க, பிளான்ட்லயும் இருக்காங்க, அனிமல்லையும் இருக்காங்க, ரைட்? ஸோ பட் vacuole வந்து membrane bound organelle, they are filled with cell sap. சரிங்களா? they store the reserve water and food materialsum வாட்டரும் இந்த vacuolesல தான் ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த vacuole பொறுத்த வரைக்கும் பிளான்ட் செல்ல பெருசா இருப்பாங்க, அனிமல் செல்ல சின்னதா இருப்பாங்க. நியூக்ளியஸ். சரிங்களா? நியூக்ளியஸ்ல வந்து என்ன, நியூக்ளியஸ் தானே நமக்கு தெரியும், ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கு, டிஎன்ஏ இருக்கு, ஆர்என்ஏ இருக்கு, பிளான்ட்லயும் இருக்கு, அனிமல்ல இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். they are the control center of the cell. முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்த क्वेश्चनல இது கூட வரலாம். which of the organelle is a control center of the cell அப்படின்னு சொல்லிட்டு we have to answer nucleus. நெக்ஸ்ட் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல 2 இருக்கு, RER SER அப்படின்னு சொல்லிட்டு. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா ரைபோசோம்ஸ் ஒட்டி இருக்கும், ஸ்மூத்னா அங்க இருக்காது. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இட்ஸ் a network of satellite structure that help packaging and transporting the proteins. Smooth endoplasmic reticulum synthesize the carbohydrate, lipids, steroids, right? 2
பிளான்ட் அண்ட் அனிமல் செல் ரெண்டுலையுமே இருக்கும் ER. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைபோசோம்ஸ். சரிங்களா, இந்த ரைபோசோம் பொறுத்த வரைக்கும் தே ஆர் தி சைட் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ். அஃப்கோர்ஸ் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ ஒரு செல், எந்த செல் ஆர்கனல் இட்ஸ் அ சைட் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு கேட்பாங்க, ரைபோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரைபோசோம்ஸ் ரிமைன் பவுண்ட் டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஆர் தே ஆர் ஃப்ரீ இன் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசத்துல அப்படியே ஃப்ரீயா ஃப்ளோட் ஆயிட்டு இருப்பாங்க ரைபோசோம்ஸ். சரிங்களா, ஓகேங்களா. ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட ஒட்டிட்டு இருப்பாங்க, அங்கங்க சின்ன சின்னதா பால்ஸா ஒட்டிட்டு இருக்கோம்ல. ஸோ அவங்களதான் நம்ம ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லுவோம். சைட்டோபிளாசத்துல நல்லா ஃப்ரீயா ஃப்ளோட் ஆயிட்டு இருப்பாங்க. அனிமல் செல்ல இருப்பாங்க, பிளான்ட் செல்ல இருப்பாங்க. கால்கியை பொறுத்த வரைக்கும் they are a series of stacked membrane bound structures. They help modify, pack and transport proteins and lipids. முக்கியமான பாயிண்ட். So which of the organelle transport proteins and lipids and they are stacked membrane அப்படின்னா கால்கி அப்படின்னு தெரியும், ரைட்? ஓகே, இங்க பிளான்ட்ல இருப்பாங்க, அனிமல்ல இருக்காங்க. கால்கி பொறுத்த வரைக்கும் மைட்டோகாண்ட்ரியா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஏன்? அவங்க எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றாங்க. எப்படி? ஏடிபி மூலியமா, ரைட்? ஸோ அனிமல்ல இருக்காங்க, பிளான்ட்ல இருக்காங்க. எல்லா செல்லுலர் ஆக்டிவிட்டிஸ்க்கும் இந்த எனர்ஜி ரொம்ப முக்கியம். அதனாலதான் இவங்கள பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு ஒரு பெரிய பேர் கொடுத்துருக்கோம். ஓகே, நியூக்ளியஸ் என்னன்னு சொன்னோம்? கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொன்னோம். மைட்டோகாண்ட்ரியாவை என்ன சொன்னோம்? பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லிக்கோம். லைசோசோம் பொறுத்த வரைக்கும் தே ஃபில்டு வித் என்ன என்சைம்ஸால ஃபில் ஆகிருக்குன்னு பார்த்தோம். அந்த என்ன மாதிரியான என்சைம்ஸா? ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸால ஃபில் ஆகிருக்கான் லைசோசோம்ஸ். பிளான்ட்ஸ்ல இருக்காங்க, அனிமல்ஸ்ல இருக்காங்க. சரிங்களா, தே ஆர் த சைட் ஆஃப் இன்ட்ராசெல்லார் டைஜஷன்ஸ். இன்ட்ராசெல்லார் டைஜஷன் இப்பதானே பார்த்தோம், என்கல்ஃப் பண்ணுவாங்க அதெல்லாம் சொல்லிட்டு செல் ரீசைக்ளிங் சென்டர் இவங்கதான். சரிங்களா, பெராக்சிசோம்ஸும் பிளான்ட்ஸ்ல இருக்காங்க, அனிமல்ஸ்ல இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து சிங்கிள் மெம்பரைன் பவுண்ட் வெசிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டைனிங் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் help cell break down and remove the toxic substance. சரிங்களா, என்சைம்ஸ் வச்சு செல்ஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணி உங்களுக்கு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை ரிமூவ் பண்றதுக்காக இந்த பெராக்சிசோம்ஸ். அண்ட் தே ஆர் ஆல்சோ இன்வால்வ் இன் த பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். சைட்டோஸ்கெலிட்டன் ரொம்ப ரொம்ப கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு ஆர்கனல். ஏன்னா கொஞ்சம் இந்த ஆர்கனலை பத்தி இதுவரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கல. ஸோ இந்த எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கலாம். ஸோ இந்த சைட்டோஸ்கெலிட்டன் அப்படின்றது இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபிலமெண்ட் தட் மெயின்டைன் அ செல் ஷேப் அண்ட் இன்டர்னல் ஆர்கனைசேஷன். ஒரு செல்லோட ஷேப்பையும் அந்த இன்டர்னல் ஆர்கனைசேஷனையும், அது உள்ள எப்படி ஆர்கனைஸ்ட் ஆகிருக்கு அப்படின்ற விஷயத்த மெயின்டைன் பண்றவங்க யாரு? இந்த சைட்டோஸ்கெலிட்டன். இவங்க அனிமல் செல்லையும் இருக்காங்க, பிளான்ட் செல்லையும் இருக்காங்க. குளோரோபிளாஸ்ட் பிளான்ட்ஸ்ல மட்டும்தான் இருக்காங்க. நமக்கு ரொம்ப காலமாவே இந்த விஷயம் தெரியும். அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களோட டிஎன்ஏ தான் என்ன சொன்னோம், நம்ம பிளாஸ்டிட் டிஎன்ஏ அப்படின்னு படிச்சோம். இட்ஸ் அ டைப் ஆஃப் பிளாஸ்டிட், அதனாலதான் அப்படி சொன்னோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்ககிட்ட தான் குளோரோஃபில்ஸ் இருக்காங்க. அண்ட் பிளான்ட்ஸுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்குறவங்க யாரு? இந்த குளோரோபிளாஸ்ட் தான் ஃபுட்டு கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? என்ன ப்ராசஸ் மூலியமா கொடுப்பாங்கன்னா போட்டோசிந்தசிஸ் மூலியமா. நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரோசோம். சென்ட்ரோசோம்ல தான் சென்ட்ரியோல்ஸ் இருக்கு. இந்த சென்ட்ரோசோம் எதுக்காக யூஸ் ஆகுது, என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா, இட் ஹெல்ப் டு ஆர்கனைஸ் த மைக்ரோடியூபியூல்ஸ் டியூரிங் செல் டிவிஷன். செல் டிவிஷன்ல சென்ட்ரோசோமோட விஷயம் வந்து ரொம்பவே முக்கியம். சரிங்களா, இவங்க அனிமல் செல்ல மட்டும்தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ செல் ஆர்கனல்ஸ் பத்தியும் படிச்சோம், அவங்க ஃபங்க்ஷன்ஸ், அவங்க யார், எங்க இருக்காங்க, எங்க இல்ல, இதெல்லாம் நம்ம தெளிவா பார்த்துட்டோம். ரைட், யா. நெக்ஸ்ட் கண்டென்ட், நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக், முக்கியமான டாபிக், செல் சைக்கிள். ஓகே, ஸோ இந்த செல் சைக்கிள் படிக்கிறதுக்கு முன்னாடி செல் சைக்கிள்ல மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். செல் சைக்கிள் என்னவா பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் ஜென்ரலா ஓவர்வியூ தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, ஸோ இந்த செல் சைக்கிள் வந்து ஜென்ரலா ரெண்டா பிரியும். சரிங்களா, ஒன்னு வந்து இன்டர்ஃபேஸ். செல் சைக்கிள் வந்து செல் சைக்கிள் வந்து எப்படி பிரியுதுன்னா ரெண்டா தான் பிரிவாங்க. ஒன்னு வந்து இன்டர்ஃபேஸ், இன்னொன்னு வந்து மைட்டோட்டிக் ஃபேஸ். சரிங்களா, எம் ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து என்னெல்லாம் விஷயம் நடக்கும் அப்படின்னா, செல் growth, நியூட்ரியன்ஸோட செல்லுக்கான நியூட்ரியன்ட் அக்யூமுலேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து இந்த இன்டர்ஃபேஸ்ல தான் நடக்கும். எம் ஃபேஸ்ல அஃப்கோர்ஸ் எம் ஃபேஸ் வந்து நிறையவே பிரியும். டீலோஃபேஸ், ஆனஃபேஸ், மெட்டாஃபேஸ், ப்ரோஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் டிவைடட் இன்டு ஃபர்தர் 4 to 5 phases. சரிங்களா, ஸோ
was divided further. So and of course இந்த இன்டர்ஃபேஸுமே வந்து divided into 3 phases. 3 phase டிவைட் பண்றோம் இந்த இன்டர்ஃபேஸ. G1, S, G2. சரிங்களா? இது 3 சேர்ந்ததுதான் வந்து இன்டர்ஃபேஸ். சரிங்களா? இது இந்த மைட்டாசிஸ் ஃபேஸ்ல இவங்க எல்லாம் இருக்காங்க டீலோஃபேஸ். அப்போ இந்த சைட்டோகைனசிஸ் எங்க போயிட்டாங்க? இவங்க இதுலயும் இல்ல இதுலயும் இல்லைன்னா தே ஆர் அவங்க வந்து தனி. they will not include in mitosis. சரிங்களா? பட் இப்போ இவங்களோட சேர்த்து நம்ம சொல்லணும் அப்படின்னா டீலோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், ப்ரோஃபேஸோட சேர்த்து சைட்டோகைனசிஸ் சொல்லும் போது எம் ஃபேஸ்ன்னு சொல்லிப்போம். இவங்க சைட்டோகைனசிஸ் இல்லாம நம்ம பேசும்போது இவங்கள மைட்டாசிஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சைட்டோகைனசிஸ் சேர்த்தோம் அப்படின்னா எம் ஃபேஸ்ன்னு சின்னதா சொன்னா போதும். சரிங்களா? சைட்டோகைனசிஸ் சேர்க்க மாட்டோம், சேர்க்காம நான் சொல்லணும் அப்படின்னா யூ ஹாவ் டு சே லைக் மைட்டாசிஸ் ஃபேஸ். சரிங்களா? ஓகே, இப்ப இந்த ஒரு சைக்கிள்லயும் என்ன விஷயம் நடக்குது அப்படின்றத மட்டும் பிக்கா பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த G1 ஃபேஸ்ல வந்து என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் செல் க்ரோ ஆகும் அண்ட் நார்மல் மெட்டபாலிசம் ஆர்கனல்ஸ் எல்லாமே வந்து டூப்ளிகேஷன் நடக்கும் G1 ஃபேஸ்ல. சரிங்களா? செல்லுலார் கண்டென்ட்ஸ் எல்லாருமே வந்து டூப்ளிகேஷன் நடக்க ஸ்டார்ட் ஆயிரும். டிரான்ஸ்லேஷன், புரோட்டீன் சிந்தசிஸ் அது எல்லாமே எங்க நடக்குமா? இந்த G1 ஃபேஸ்ல ஸ்டார்ட் ஆகிரும். அப்ப எஸ் ஃபேஸ்ல என்ன நடக்கும்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், ஐ ஹவ் நாட் இன்க்ளூடட். எஸ் ஃபேஸ்ல தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். சரிங்களா? which phase of the cell cycle does the DNA replication takes place அப்படின்றது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், ரைட்? அது எங்க டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எங்க நடக்குமா? எஸ் ஃபேஸ்ல தான் நடக்கும். அண்ட் இன்க்ளூடிங் குரோமோசோமல் ரெப்ளிகேஷன். சரிங்களா? இது ரெண்டுமே வந்து எஸ் ஃபேஸ்ல நடக்கும், செல்லுடைய எஸ் ஃபேஸ்ல. G2 ஃபேஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா again the cell grows and they prepare for mitosis. சரிங்களா? மைட்டாசிஸ் ஸ்டேஜ்க்குள்ள நுழையிறதுக்கு செல் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க, ரைட்? ஸோ அஃப்கோர்ஸ் இந்த மைட்டாசிஸ் வந்து நமக்கு ஃபர்தர் வந்து they divided into prophase, metaphase, anaphase and telophase. ப்ரோஃபேஸ்ல என்ன ஆகும்? ப்ரோஃபேஸ்ல வந்து குரோமாட்டின் வந்து கண்டென்ஸ் டு குரோமோசோம்ஸா கண்டென்ஸ் ஆயிரும் அண்ட் நியூக்ளியஸ் வந்து நியூக்ளியோலஸ் வந்து டிஸப்பியர் ஆயிரும். மெட்டாஃபேஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த குரோமோசோம் எல்லாம் லைன் அப் ஆகணும் ஒரே லைன்ல. ஆனஃபேஸ்ல வந்து குரோமோசோம்ஸ் வந்து பிரேக் சென்ட்ரோமியர் அண்ட் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் வந்து தே மூவ் டு த ஈச் அதர் சைட்ஸ். இதான் நம்ம வந்து மைட்டாசிஸ் ப்ராசஸ்ல பார்த்துப்போம். இப்படி இருக்கும், இங்க இருக்கவங்க வந்து இந்த சைடு இருக்கவங்களாம் இந்த எண்டுக்கும், இந்த சைடு இருக்கவங்களாம் இந்த எண்டுக்கும். இங்க இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த செல் சைக்கிள் இப்படி இருக்கும். ஸோ இங்க இருக்கவங்க எல்லாம் இந்த எண்டுக்கும், இங்க இருக்கவங்க எல்லாம் இந்த எண்டுக்கும் இப்படி பிரிஞ்சு போயிருப்பாங்க. அது ஒரு இமேஜ்ல பார்த்துப்பீங்க. ஸோ அது வந்து எங்க நடக்குமா? ஆனஃபேஸ்ல தான் அப்படி நடக்கும். டீலோஃபேஸ்ல வந்து என்ன நடக்கும்? நியூக்ளியர் மெம்பரைன் வந்து மறுபடியும் ரீஃபார்ம் ஆகி குரோமோசோம் அன்வைன்ஸ் டு குரோமாட்டின், ரைட்? அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் சைட்டோகைனசிஸ்ல என்ன நடக்கும்? செல்லுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சுவல் செப்பரேஷன் ஆஃப் த செல்லே வந்து அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த சைட்டோகைனசிஸ்ல தான் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் நடக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த கொஸ்டினா வரலாம், ரைட்? சரிங்களா? சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் வந்து எந்த ஸ்டேஜ் ஆஃப் த செல் சைக்கிள் நடக்கும் அப்படின்னா சைட்டோகைனசிஸ் ஃபேஸ் அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியும். சரிங்களா? இங்கதான் வந்து 2 டாட்டர் செல்லும் எண்ட் ஆவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் செல் அப்படின்னாலே செல் ஒரு செல் வந்து 2ஆ பிரியும், அதுதானே அந்த செல் சைக்கிளோட விஷயமே. ஸோ அப்ப பிரியும் போது நமக்கு எண்ட் ஆஃப் த ப்ராசஸ் 2 டாட்டர் செல் கிடைப்பாங்க இல்லைங்களா? ஸோ இப்ப அந்த 2 டாட்டர் செல்லும் வந்து இஃப் சப்போஸ் அவங்க வந்து செல் சைக்கிள்குள்ளேயே வரல, சரிங்களா, அங்க வந்து எந்த ஒரு growthமே நடக்கல அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம G0, அததான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ரெஸ்டிங் ஃபேஸ். இதுவும் கொஸ்டினா வரலாம். which phase is called as resting phase அப்படின்னா G0. இந்த G0ல வந்து அந்த ரெப்ளிகேஷன் நடக்காது, டேமேஜ் டிஎன்ஏ. சரிங்களா? ஆல் டேமேஜ் டிஎன்ஏ. அஃப்கோர்ஸ் அது அதோட எல்லா கண்டிஷன்ஸையும் ஒன்ஸ் அந்த செல் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா செல் சைக்கிள் மறுபடியும் அந்த செல் வந்து சைக்கிளிக் ப்ராசஸ் நடந்து அந்த செல் மறுபடியும் டிவைட் ஆகிரும், ரைட்? ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப பிரீஃபான ஒரு ஓவர்வியூ. சரிங்களா? ரொம்ப பிரீஃபான ஒரு ஓவர்வியூ. ஸோ டீடைல்டா இதை நீங்க படிக்கணும். அப்படி லைக் இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட். இதை படிக்காம நம்ம எக்ஸாம் ஹால்குள்ள போக கூடாது. யூனிட் 2ல வந்து
செல் ஆர்கனலை பத்தியும் இந்த செல் சைக்கிள், செல் டிவிஷன், மைட்டாசிஸ், மியாசிஸ், செல் சைக்கிள் என்னெல்லாம் ஃபேசஸ், என்னெல்லாம் செக் பாயிண்ட்ஸ் இருக்கு, என்னெல்லாம் ஆர்கனல்ஸ் எங்க இருக்கு, எங்க இல்ல, எது எதோட ஃபங்க்ஷன், இந்த விஷயம் தெரியாம யூனிட் 2 வந்து நம்ம கிராஸ் பண்ணவே கூடாது. அதனாலதான் இந்த 2 கண்டென்ட் எடுத்துட்டு வந்தேன். சரிங்களா? செல் சைக்கிள்ல 2 ஃபேஸ் இருக்கு, 2 ஜென்ரலா 2ஆ பிரிப்போம். இன்டர்ஃபேஸ், எம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லணும்னா சைட்டோகைனசிஸ் சேர்க்கணும். வெறும் மைட்டோசிஸ் ஃபேஸ் அப்படின்னா சைட்டோகைனசிஸ் சேர்க்க தேவையில்லை. இன்டர்ஃபேஸ்ல 3 பேர் இருக்காங்க, G1, S ஃபேஸ், G2 ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. G1ம் G2ம் செல் க்ரோ ஆகும். S ஃபேஸ்ல டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். G0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபேஸ் இருக்கு இவங்க எல்லாம் சேராம. அந்த G0 ஃபேஸ்ல என்ன நடக்கும், அதுதான் ரெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். அங்க வந்து ரெப்ளிகேஷன் நடக்காது. சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப பிரீஃபான ஒரு எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? டீடைல்டா நீங்க வந்து இத போய் படிக்கணும். இன்னைக்கு திஸ் நைட் இஸ் டு ஸ்டடி திஸ் செல் சைக்கிள் அண்ட் ஆர்கனல்ஸ் ஆஃப் த செல். அதனாலதான் இந்த 2 கண்டென்ட் ஐ ஹவ் டேக்கன் பிஃபோர் யூ, உங்க முன்னாடி கொண்டு வந்தது காரணம். ரைட்? சரி, சின்ன கொஸ்டின் செஷன் வச்சிடலாமா? எப்பவுமே அது என்னோட கிளாஸ்ல இருக்கும் அந்த கொஸ்டின் செஷன். ஓகே, I need everyone to participate. எல்லாருமே வந்து ஆன்சர் பண்ணணும். I expect everyone to answer, right? Okay. எந்த ஒரு ஆர்கனல் வந்து plant cell it will be in a large amount, பெருசா இருப்பாங்க. பட் animal cell it will be very small. இந்த ஆர்கனல் I request you to answer which cell organel that will be found very big in plant cell and very small in animal cell. ரொம்ப ஈஸியான question. Very good ma'am. Which phase is called as resting phase in cell cycle? Cell cycle la எந்த phase நம்ம resting phase அப்படினு சொல்லுவோம்? G0. Okay, very good. Okay, DNA replication cell cycle la எந்த phase la நடக்குது? Yes madam. Very good. Yes phase. Yes. Okay, எந்த phase la வந்து cells will be get ready to enter into mitosis? G2 ma'am. G2, very good. What is the meaning of contiguous? Contiguous na enna பார்த்தோம், என்ன meaning contiguous க்கு? Connecting ma'am. Contact, very good. Contact. அது endoplasmic reticulum nuclear membrane எதனால கான்டாக்டா இருக்காங்க? endoplasmic reticulumல வந்து ribosomes இருக்கு அதனால. Okay, what is the difference between autophagy and heterophagy? Autophagy தன்னோட செல்ஸ் அதுவே அப்படியே எங்களுக்கு பண்ணிக்கிறது மேம். ஹெட்டரோபேஜினா அடுத்த செல் சொல்லுங்க. Very good, very good. அதோட damaged components சாப்பிடுவாங்க autophagyனா. Okay, okay. நான் ஒரு question கேட்டா I will give 3 options. You have to choose from that, right? Which of the option was present in the plant cell wall? Option A, proteoglycan. Option B, peptidoglycan. Option C, hemicellulose. இது மூணுல எது? Very good sir, very good. Okay, desmosomes அப்படினா என்னன்னு பார்த்தோம். What is the function of desmosomes? Desmosomes communication காக cell connect ஆயிக்கும். சரிங்களா? protein complex that connect the cell and help maintain the tissue integration, right? cell oda connectivity காக desmosomes, right. What is the pH of plant vacuoles? Plant vacuoles oda pH என்னது? 5 to 5.5. Very good. Okay, that's enough for today. Very good.